ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது குக்கர் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு நல்லா 3 times நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி குக்கர் இல்லாமல் செய்யும்போது சிக்கன் பீசஸில் வந்து நல்லா வந்து மசாலா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் உரித்து அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் அதை வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு புதினா அந்த 3ஐயும் வந்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கறியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுலாம். கொஞ்சம் கல் உப்பும் போட்டுலாம். அப்போ தான் வந்து கறியில் வந்து உப்பு வந்து நல்லா சேரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். நம்ம வந்து தண்ணியே ஊற தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கறி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுறலாம். இடையில கொஞ்சம் வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சு தோணுச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஏர்லியராகவே சமையல் முடிச்சதுனால ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட்ணுன்றதுனால நம்ம வந்து வேறு ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து தயிர் வெங்காயம், நெக்ஸ்ட் வந்து அவிச்ச முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.